கோயில்ல பாடுறாங்க. ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் இசைக்கருவி வாசிக்கிறாங்க. அது கொடுமை. அது திறமை இருக்கிறது, கிருபை இல்லை. திறமைகள் பயன்படாது. சிம்சோனின் திறமைகள் அவனுக்கே பயன்படவில்லை. திறமைகள் கைவிட்டு விடும், ஆனால் கிருபை கைவிடாது. என்று சொல்லுகிறனே, இறந்து சொல்லுகிறியே, is the ministry is by talent or by grace. எல்லாருக்கும் இருக்குது. திரைப்படத்துறையில பாடி எல்லாருக்கும் நல்ல பாடல், எழுதுகிற கவிஞர்களுக்கு நல்ல வார்த்தைகள், அது வேறு இது வேறு. ஆனால் நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்கள். It should be healed to the Holy Spirit. Christ should be the center. ஒரு மையமா இருக்க வேண்டும். மூன்றாவது, உண்மையான ஒரு மனம் திரும்புதல் ஆழம் உங்களுக்கு தேவை. அது இல்லை என்றால் ஆராதனை வெறுமையானது. ஒரு சின்ன கேள்வி, ஒரு தியான நேரம், ஒரு ஆராதனை நேரம் அர்த்தம் உள்ளதா இல்ல பாரம்பரியமா? குடும்பத்துல பாருங்க, ஒரு பாடும்போது ஒரு பேஸ்புக் பார்க்கிறார், ஒரு பாடும்போது ஒரு மொபைல் பார்க்கிறார், ஒரு பாடும்போது கொட்டா விடுகிறார், அடுத்த பிள்ளை தூங்கியே போகுது. அதாவது இட்ஸ் நாட் கிரைஸ்ட் சென்டர். நான் ஆரம்பம் சொன்னது போல அது கிறிஸ்துவ மையமாய் கொண்ட ஆராதனை இல்லை. It is not constituted by the word of God. தேவனுடைய வார்த்தையின் மேல் உள்ள ஆராதனை அல்ல. It is not coincident with the character of God. தொடர்ந்து லூக்காஸ் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். எல்லாம் தெரிந்த ஒன்று. ஆண்டு சொன்ன வார்த்தை தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்னுடைய கருத்து என்னவென்றால், spending the time with the Lord. தேவனோடு செலவழிக்கிற நேரம் தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு ஈடுபடாது. Spending time is not a wasting time. Spending time is investing time. தேவையானது ஒன்றே. இங்கே சில வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். ஜெபமும் ஆராதனையும் தியானமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கிறது. சிலவர்களே ஜெபம் பண்ணினார், அந்த ஜெபமும் ஆராதனை ஒன்றொன்று பின்னி பிணைந்திருக்கிறது. லூக்காஸ் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். ராமுழுவதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். திரும்ப சொல்ல விரும்புகிற சத்தியம், தேவனை நோக்கி பார்க்கிற ஒருவன் தான், தேவன் உருவைத்திருக்கிற ஒருவன் தான், ஜெபிக்கிற ஒருவன் தான் ஆராதிக்க முடியும். எல்லாரும் ஆராதிக்க முடியாது. அதோட மைக்கத்து பாடுறாங்களே, அது மெக்கானிக்கல். ஆனால் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற ஒருவன் தான் ஆராதிக்க தகுதியானவன். இன்றைக்கு கோயில பாடுற பல பேர் ஜெபமே படுறது கிடையாது. இசைக்கருவி வாசிக்கிற பல பேருக்கு ஜெபமே தெரியாது.